இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தெய்வதா. இப்பொழுது என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே. இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. ஹசுலி பிசுலி ரசமணி, உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி, என் இளமயம் இளமயம் பனித்துளி குதுகலி. அஞ்சனா அஞ்சனா கொஞ்சினா தேன் பானா, என் கனா என் கனா என்றுமே நீ நானா. ஹசுலி பிசுலி ரசமணி, உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி, என் இளமயம் இளமயம் பனித்துளி குதுகலி. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான், அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான். ஊரையெல்லாம் இவதானி கூவி அழைச்சா, ஆசை மாம இவன் தான் பாட்டு படிச்சா. எம்மாடியோ உனக்கென பிறந்தவர் பறந்தவ இவதான், என விட உனக்கு இங்கு மனசுக்கு பிடிச்சவ எவதான். Hi, hello, good evening, vanakkam, and in the episode of Namma Veet Mahalakshmi powered by Real Fruit Juice la ungle ellarum varavekren. Chandra என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோர்க்குப்பேட்ல இருந்து வந்திருக்கேன், BCA பண்றேன். Okay, and Tara? நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், கோலம்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் நான். ஸோ நான் மர்ஸ்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Right, and Gomathi? நான் தாம்பரத்துல இருந்து வரேன், பிகாம் பண்ணிருக்கேன். BCom, and Sahana? நான் பல்லாவரம்ல இருந்து வரேன் மேம். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன், வீட்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். Right, so all the best to all of you. First round நேருக்கு நேர், ஆப்போசிட் போடியம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்க போறேன். 2 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த டாபிக் ஏத்த மாதிரி நீங்க 2 பேரும் பேசணும். டாபிக்ல இருந்து விலகி வெளியில போக கூடாது. டாபிக் ரிலேட்டடாக விஷயங்கள் பேசணும். ஓகே, வாங்க விளையாடுவோம் நேருக்கு நேர். சந்திரா அண்ட் கோமதி, உங்களுக்கான டாபிக் என்ன இருக்குன்னா, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. உங்க கணவர்கிட்ட வெளியில கூட்டிட்டு போக நீங்க 10 நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. அவரும் டெய்லி லேட்டா வந்துட்டு இருக்கிறாரு. என்னைக்கு வந்த உடனே சண்டை போடணும். பதிலுக்கு கணவர் வந்து ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு சொல்லி அவரும் சண்டை போடணும். இதுதான் டாபிக். இப்போ யார் கணவன் யார் மனைவி? வைஃப். சோ நீங்க மனைவியாக ஆக்ட் பண்ண போறீங்க, நான் ஹஸ்பண்ட். நீங்க ஹஸ்பண்ட். ஆல்ரைட், and 2 minutes உங்களுக்கு டைம் இருக்கு. சந்திரா and கோமதி, your time starts now. பாப்பா வேலையில ஒரே டென்ஷன். சந்திரா போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஆமா, நீங்க பண்ற வேலைக்கு காஃபி ஒண்ணு தான் உங்களுக்கு தேவை. இப்போ நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த வீட்ல மரியாதை இருக்கா? சொல்லுங்க நீங்களே. உனக்கு நான் என்ன அவ்வளவு மரியாதை குறைவா பண்ணிட்டேன்? நானும் 10 நாளா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க என் ஹாலிடேஸ் டைமுங்க, என்னையும் குழந்தைங்க வெளியில கூப்பிட்டு போவாங்க. நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என் பேச்சு நீங்க காதுலயே வாங்க மாட்டீங்க. உங்களுக்கு இது ஹாலிடேவா இருக்கலாம். எனக்கு ஆபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்குது. எனக்கு ஆடிட்டிங் ஒர்க் நிறைய இருக்கு. டெய்லி 10 o'clock தான் விடுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வேலைன்னா வேலையில கட்டிட்டு ஆளுங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நீங்க? நான் வேலை செஞ்சதானே உனக்கு காசு வரும். அப்பதானே சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ என்ன என் குழந்தைகளை உங்களுக்கு வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சுல? வேலை இருந்தா தான் நம்ம ஒழுங்கா ஒரு வேலையாவது சாப்பிட முடியும். நீ அப்ப வேலைக்கே போகாம நான் உன் கூடவே இருந்துட்டா, அப்ப நீ எனக்கு பதிலா நீ போய் ஆபீஸ்ல வேலை செய்றியா? சரி, அதை விடுங்க. ஆபீஸ் டைம் வந்து 5 மணிக்கு, ராத்திரி தினமும் 10 மணிக்கு வரீங்க. ஏன் 10 மணிக்கு வரீங்க? யார் சொன்னா உனக்கு 5 மணிக்கு? நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஆடிட்டிங் ஒர்க் இருக்குது. டெய்லி 10 o'clock தான் விடுறாங்க.
அப்படி கிடையாது. என்ன வெளியில கூட்டு போக கூடாது நோக்கத்துல தான் நீங்க தினமும் இப்படி லேட்டா வரீங்க. நீ எல்லாத்துக்கும் என்னையே கூட்டிட்டு போன்னு சொல்லக்கூடாது. நீ பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் எல்லாம் நீ மத்தபடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு எல்லாம் போறேன் பேசுறேன்னு சொல்ற, அவங்கள கூட்டிட்டு போல கூட ஒரு ட்ரெஸ் தானே எடுக்க போற பாப்பாக்கு. அப்புறம் எதுக்குங்க நீங்க இருக்கீங்க? எனக்கு தான் வேலை இருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இப்ப குழந்தைக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது. இப்போ அப்பா கிட்ட ட்ரெஸ் இருக்குமா இல்ல பக்கத்து வீட்டுல போய் கூட்டு போய் ட்ரெஸ் எடுப்பாங்களா? எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் பக்கத்து வீட்டுல சொல்றேன். இது எனக்கு ஃப்ரீயா இருந்தா நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேனா? நான் என்ன உன்னை கூட்டிட்டு போக மாட்டேனா சொல்றேன்? உன்னை கூட்டிட்டு போகாம நான் வேற யாரை கூட்டிட்டு போறேன்? ஏங்க நீங்க தாங்க சொன்னீங்க நான் கூட்டு போறேமா, எனக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டு உங்களை உனக்காண்டி வரமான்னு சொன்னது நீங்க தானே? ஆமாமா நான் சொன்னேன் இல்லன்னு சொல்லலையே. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இங்க பாருங்க, எங்களுக்கு எங்க தேவை உங்களுக்கு முக்கியமா இருந்தாக்கா நீங்க லீவ் போட்டுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. லீவ் எல்லாம் போட முடியாதுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. எனக்கு லீவ் எல்லாம் தர மாட்டாங்க. குழந்தை கேக்குறான் எப்ப மம்மி அப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்தானா பர்ச்சேஸ் பண்ணனும் கேக்குறான். சண்டே டைம்ல நான் உன்னை கூட்டிட்டு போறேமா? அது அவங்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. சரி நான் பாப்பா கிட்டே சொல்றேன். தேவை கிடையாது ஒண்ணும். நீங்க உங்க ஆபீஸ கட்டிட்டே அழுங்க. நான் என் பையனை கூட நான் ட்ரெஸ் நாளைக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ ரெடியா இருக்கியா? கிடையாதுங்க. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நாளைக்கு தான் நான் ஃப்ரீயா இருக்கேன். நாளைக்கு வேணா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எனக்கு வேண்டாம். நீங்க ஆபீஸ் டென்ஷன்ல இருப்பீங்க. வந்தா கூட 1 மணி நேரம் தான் எங்களை கூட்டு போவீங்க. டைம் அப். சண்டையா போடுறீங்க? ஆனா என்னன்னா கூட்டிட்டு போறேங்கிறாரு, அது வரைக்கும் சண்டை போடுறீங்க. கூட்டிட்டு போறேன்னு சொன்னா தேவையில்லை நானே போய்க்கிறேன். அது 10 நாளுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு சண்டை? இப்போ அதை பிராக்டிஸ் பண்றீங்களா? நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் இருந்தாக்கா? இல்ல வீட்டுல அம்மா இப்படிதான் சண்டை போடுறாங்களா? அம்மா சண்டை போடுறது இல்லையா? டிவில பார்த்து பழகிக்கிறது அதெல்லாம். ஐயோ, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு ட்ரைனிங் கோர்ஸ். போது டிவில எப்படி கணவன் கிட்ட சண்டை போடணும்னு. வச்சந்திரா வெல் ஸ்போக்கன், உங்களுக்கு 95 பாயிண்ட். கோமதி வெல் ஸ்போக்கன், உங்களுக்கு 95 பாயிண்ட். அடுத்தது தாரா அண்ட் சஹானா. உங்களுக்கான டாபிக் என்னன்னா, நீங்க 2 பேரும் அப்பா மகன். அப்பா தொழிலதிபர், அவருடைய தொழில் பையனுக்கு பிடிக்கல. அவருக்கு பிடிச்ச வேலையை வெளியில தேடிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு இது பிடிக்கல. பையனை கண்டிக்கணும், பையனும் எதிர்த்து பேசணும். சோ யார் அப்பா யார் மகன்? நான் மகன். முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க அப்பா நீங்க மகன். ரைட், 2 minutes டைம் இருக்கு உங்களுக்கு. ரெடி அண்ட் கோ. என்னடா நான் இது கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? வெளியில எல்லாம் பேசிக்கிறாங்க உன்னை பத்தி. என்ன பேசுறாங்க? என்ன இன்னுமா வேலை தேடியாமே? ஆமா வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன ஆமா தைரியமா சொல்ற? யார கேட்டு நீ வேலை தேடுற? நீ என்னோட இஷ்டம், நான் தேடுறேன். ஏய் இங்க பார், என்னோட அண்டர் கிரவுண்ட்லயே எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நீ வந்து தனியா வேலை தேடுறியா? நீ டேட் அது உங்களோட பிசினஸ், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன வந்து அதுல திணிக்காதீங்க ஓகேங்களா? எனக்குன்னு என்னோட கால்ல நான் நிக்கணும், புரியுதுங்களா? சோ அதனால நான் எனக்கு அந்த பிசினஸ் வேண்டாம். நான் ஓனா நானே சம்பாதிச்சு நானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி பேசுறாங்க தெரியுமா? என்ன ஆபீஸ் போனாலே போதும், என்ன உன் பையன் வந்து வெளியில எங்கேயோ ஜாப் பண்றாங்களாமே, ஜாப் தேடிட்டு இருக்காங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசினா பேசட்டுமா? இதுக்காக தான் உன்னை இவ்வளவு பெரிய பையனாக்குனா நானு. நீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்க இஷ்டப்படியே தான் என்ன வளர்த்துட்டு இருக்கீங்க. இப்பயாவது என்னோட கரியரையாவது என்ன பாத்துட்டு விடுங்க. எனக்கு தெரியும் என் பையன் எப்படி இருக்கணும், எப்படி வளர்ந்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதனால தானே நான் உன்னை இந்த அளவுக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். நானு எனக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்கு இல்லையா? என்னையும் வாழ விடுங்க. நான் என்னோட விருப்பப்படி நான் கொஞ்ச நாள் வாழணும். உனக்கு அப்படியே விடுங்க. உனக்கு இஷ்டம் இருக்குதான், நான் இல்லன்னு சொல்ல. பட் ஆனா என்னோட மரியாதையும் கொஞ்சம் நினைச்சு பாரு. இல்ல முடியாதுடா, என்னால முடியாது. நான் என்னோட வேலையை நான் பார்க்கணும், நானே செய்யணும், நானே சம்பாதிக்கணும், நானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன நீங்க இதுல கம்பல் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பா உங்களோட பிசினஸ் நான் செய்ய மாட்டேன். பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம் சொல்லு? இல்ல வந்து மத்தவங்க கேவலப்படுத்துறது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு? நீங்க சொல்லுங்க. என்னோட பையன் அவன் சொந்த கால்ல நிக்க போறான்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கே அது வர மாட்டேங்குது, உங்களுக்கே அது வாய் வர மாட்டேங்குது. எனக்கு வாய் வர மாட்டேங்குதா? நீ வந்து எப்படி இருக்கணும், எந்த லெவலுக்கு போகணும்ட்டு எவ்வளவு கனவெல்லாம் நான் வெடிச்சிருக்கேன் தெரியுமா? போதும் டாட், இது வரைக்கும் நீங்க பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேலேயாவது என்ன விட்டுருங்க. இதுக்கு மேல நான் உங்களை சார்ந்து நான் வரமாட்டேன். இதுக்கு மேல நானே என்ன பாத்துக்கிறேன். என்ன விட்டுருங்க, இதோட என்ன விட்டுருங்க. டைம் அப். ஆனா நீங்க பேசிக்கலி ரொம்ப சாஃப்ட்டா? ஆக்சுவலி நார்த் இந்தியன். சரி, அதுக்கு சண்டை போடுறதுக்கு நார்த் இந்தியனுக்கு என்னங்க? தமிழ் கொஞ்சம் இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா சண்டை போடலாமே. பட் ஓகே, பட் நாட் பேட். நீங்க வந்து பேசிருக்கீங்க, நீங்களும் பேசிருக்கீங்க உங்க சார்பாக. சோ உங்க 2 பேருக்கும் தாரா ஃபர்ஸ்ட், உங்களுக்கு I'll give you 90 points and உங்களுக்கு I'll give you 90 points. பின்னாடி போர்ட்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் பிளர்டா இருக்கும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் கிளாரிட்டியோட கேட்டீங்கன்னா 100 பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட கேட்டீங்கன்னா 50 பாயிண்ட். ஸோ
200, 100, 50. 3 பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. யார் என்ன ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். உங்களோட தான் ஆரம்பிக்க போறோம். நீங்க ரெடியா இருக்கீங்க சந்திரா? ரெடி மேம். கண்டுபிடிக்கணும். ஓகே மேம். ரைட். சந்திராக்காக ஃபர்ஸ்ட் பிக்சர். Yes, Chandra. 1, 5, 4, 3. 100 பாயிண்ட் மேம். 100 points. 100 points காக பிக்சர் கொஞ்சம் கிளாரிட்டியோட போடுங்க ப்ளீஸ். யா, கிளாரிட்டியோட வந்துச்சு. இப்போ சொல்லுங்க. Five, 4, 3, 2, 50 points. Chandra, யா மேம். 50 points காக சதா சதா. ஓகே, 50 points காக சதா சொல்றீங்க. ரைட் இருந்தா 50 points, ராங் இருந்தா 0 points. சதா, ரைட் or wrong? அம்லபால். இறைவன் இருக்கின்றானா, இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான். சந்திரா, that was Amla Paul. நீங்க வந்து சதா சொல்லிட்டீங்க. so wrong answer. உங்களுக்கு 0 points. 95 points உங்க அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கு. அடுத்தது தாரா. 90 points இருக்கு. ரெடி? Yes, ma'am. தாராக்காக பிக்சர் ப்ளீஸ். எஸ். சூர்யா. சூர்யா. சூர்யாவா? அர்ஜுன். ஏங்க, நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியாதுங்க. ஒரு ஆன்சர் கொடுக்கணும். சூர்யாவா அர்ஜுனா? 5, 4, 3. 100. ஓகே, 100 points காக. Five. கமல். கமல். கமல்னா கமல்ஹாசன் தானே? கமல்ஹாசன். ஓகே, கமல்ஹாசன் சொல்லிருக்கீங்க. 100 points காக. ரைட் இருந்தா 100 points, ராங் இருந்தா 0 points. and picture please. பத்ம பூஷன் கமல்ஹாசன் சொல்லிருக்கீங்க. that's the right answer. உங்களுக்கு 190 points total. தாரா, நான் தாரா. கமல் சார் ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கல்ல? எஸ் மேம். so you have to dance, no? எஸ் மேம். வாங்க. கச்சேரி கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா, உன்னோட உன்னோட விரல் பட்டு சின்ன யுத்தாக மாறுவான் தாத்தா. கரம்பு வடம்பு ருசிக்கும் எறும்பு ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்காதப்பா. உனக்கு மட்டும் உயிர் இரண்டா, உடம்ப கபுரிய கரண்டா, இது சரியா தப்பா மது போலமபா. ஐயோ பரபரப்பா
கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொன்னோட விரல் பட்டுச்சு நான் யூத்தாக மாறுவான் தாத்தா. சாரா 190 பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு அண்ட் சூப்பரா ஆடுனீங்க. தேங்க்யூ. அடுத்தது நீங்க ரெடி கோமதி? எஸ் மேம். கோமதிக்காக பிக்சர் ப்ளீஸ். விஷால். விஷால் பக்கா? பக்கா பக்கா. ஓகே 200 பாயிண்ட்ஸ்க்காக விஷால் சொல்றாங்க. பாப்போம் ரைட் ஆர் ராங். ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்க டோட்டல் ஸ்கோர் 295. சஹானா ரெடி? எஸ் மேம். சஹானாக்காக பிக்சர். மேம். 100 பாயிண்ட்ஸ்க்காக லக்ஷ்மி ராய். கன்ஃபார்ம்? ரைட்னா 100, ராங்னா 0. சீக்கிரம் சொல்லுங்க. 5 50 பாயிண்ட்ஸ்க்கு. சிம்ரன். ஓகே 50 பாயிண்ட்ஸ்க்காக சிம்ரன் சொல்றீங்க. அண்ட் ரைட் ஆர் ராங்? எஸ். பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதியை கேளுடா. சிவமுத்தம் எல்லாம் ஒரு குத்தாளம்மா, சிவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா. சாமி எந்த சாமி, அந்த சாமி கட்ட சாமி. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. சிம்ரன் was the right answer. அதுவும் சிம்ரன் வந்து one of the best dancers of Tamil cinema-ல. அது ஒரு பெர்மனன்ட் போஸ் இருக்கும் சிம்ரன். வரவே வராது. என்னமோ இப்படி பண்ணுவான். தனியா போகும் இடுப்பு. ஐயோ. இப்படி ஒரு தனியா மேம். ஆமா சென்ட்ரல்ல நின்னா தாம்பரம் வரைக்கும் இடுப்பு போகும். But I think one of the finest dancers. So 50 points உங்களுக்கு. உங்களுடைய total score 140. இந்த ரவுண்ட் திறந்துடு சீசே. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஒரு சாவி எடுத்துட்டு போய் பாக்ஸஸ் ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 100 பாயிண்ட். பாக்ஸ் உள்ள என்ன gift இருக்கு அது உங்களுக்கு கொடுத்துருவேன். பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி சந்திரா? ரெடி சந்திரா? ரெடி மேம். நீங்க ஆடி முடிச்சிட்டு நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணலாமா? ஓகே மேம். ரெடி வாங்க. பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா.
முல்லைப்பூவு மல்லு வேட்டி ஆஹா. தொடதேரிய ஏத்தி கட்டி ஓஹோ. வம்பு பண்ண வார ஒரே வழுவிடுங்க நேரமாச்சு. அப்படி போடு. Thank you. வாங்க. Alright, so ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும். ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு and go. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா திருடா ஜிஞ்சினகா திருடா ஜிஞ்சினகா திருடா திருடா திருடி Take, run. திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. பட் அதே சமயத்துல உள்ள இருக்குது gift நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். and உள்ளே என்ன இருக்கு? பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர். இது எல்லாமே சொல்லுவாங்க உங்களுக்கு தான் மேடம். ஆனா போகும்போது மேடம் ப்ளீஸ் கொடுத்துருங்க எங்க அம்மாக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நீங்களே எடுத்துக்கோங்க மேம். நோ ப்ராப்ளம். தேங்க் யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன். சந்திரா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. சோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் அண்ட் ஒரு gift வந்திருக்கு. டோட்டல் ஸ்கோர் 195. அடுத்தது தாரா வாங்க. தாரா you know the rules. Yes. Right. So ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும். ஒரு நிமிஷம் இந்த டைம் இருக்கு and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி அப்பா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. டென்ஷன். ஓபன் பண்ணாம போயிடுவீங்களோன்னு ஒரு பயம். அந்த பயம் உங்களுக்கு இருந்ததா? எஸ் மேம். ரைட். சோ இப்போ 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. and இதுல என்ன gift இருக்கு? நீங்களே இல்ல வேணாங்க நீங்களே திறந்துங்க. நீங்களே நோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். gift இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர். கங்க்ராச்சுலேஷன். கோமதி லீடிங்ல இருக்கீங்க. 295 பாயிண்ட்ஸ் யாருக்குமே இல்ல, உங்களுக்கு தான் இருக்கு. வாங்க. So ஒரு சாவி எடுத்துட்டு ஓடணும் and go. ஓடுங்க. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி
கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, 100 ma'am. points confirmed. ஆனா என்ன யாருமே வந்து 2 பாக்ஸ் ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3 வரைக்கும் போயிருக்காங்க. somebody has opened even 3 boxes. இதுங்க ஓபன் ஆக மாட்டேங்குது. ரொம்ப டைட்டா போட்டுட்டாங்க. ஓஹோ வெயிட் அண்ட் ஐட்டம் இருக்கு. அதுக்குதான் பொன்மணி வழங்கும் பெட் கிரைண்டர். Thank you, ma'am. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்னன்னா இது எனக்கு கொடுத்துருங்க. Okay, நான் ma'am. கிரைண்டர் வந்து எப்படி கிரைண்டர்ல எப்படி ஆடும் கல்லு இப்படி இப்படி சுத்தம். Yes, ma'am. So, இப்போ நீங்க உங்க இடுப்பு இப்படி இப்படி சுத்தணும். Okay, ma'am. ஓகே Okay. வாங்க. காத்து காத்து வீசுது பொண்ணு காத்து வீசுது பார்த்து பார்த்து வீசுது என்ன பார்த்து வீசுது இவ எந்த ஊரு காரியோ இந்த மின்னுறா கரண்ட் இல்லா ஊருக்கு கரண்ட் உண்டு பண்ணுறா பாக்குறா அத்த வைக்க பாக்குறா நிக்கிறா நெஞ்ச தூக்கி நிக்கிறா புக்குறா போகும் போத புக்குறா வாங்குறா எங்க மூச்ச வாங்குறா காத்து காத்து வீசுது பொண்ணு காத்து வீசுது பார்த்து பார்த்து வீசுது என்ன பார்த்து வீசுது நாளா பார்த்தா அவ கேரளத்து வள்ளிதான் பின்னால பார்த்தா அவ கன்னடத்து கன்னிதான் இடுப்பு மட்டும் ஆந்திரா கொழுப்பு நம்ம பொருடா தென்னகத்து வீதியில் திராவிடத்து செல்வி போராளே 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 கோயில் தேர் போல தோத்தோ பாக்குறா பத்த வைக்க பாக்குறா தத்த நிக்கிறா நெஞ்ச தூக்கி நிக்கிறா தத்த பூக்குறா போகும் போத பூக்குறா தத்த வாங்குறா எங்க மூச்ச வாங்குறா லவ்லி. பொண்ணு காத்து வீசுது சூப்பர் ஆடி இருக்கீங்க. Thank you, ma'am. 100 points வாங்கி இருக்கீங்க. Okay, and ஒரு ஹெவியான gift item வாங்கி இருக்கீங்க. Yes, ma'am. So உங்களுடைய total score கோமதி 395 points. Thank you. அடுத்தது சஹனா. Right, so you have 1 minute and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி Yeah. ஐயோ 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 மேம் திறக்க மாட்டேங்குது எல்லாம் சுத்துது மேம். சுத்தம் மேம். ஏதோ ஒன்று திறக்கும் மேம். ஓகே இது திறக்கல. சுத்துது. இது திறக்கல. அதுதானே மேம் நானும் சொன்னேன். ஓகே இதுவும் சுத்துதான். இது திறக்கல. இதுவும் திறக்கல. அன்பார்ச்சுனேட்லி உங்க லக் இன்னைக்கு ஃபேவர் பண்ணல சஹனா. பரவாயில்ல மேம். ப்ளீஸ் கோ பேக். சஹனா அன்பார்ச்சுனேட்லி லக் உங்களுக்கு ஃபேவர் பண்ணல. இன்னைக்கு ஒரு பாக்ஸ் கூட ஓபன் ஆகல. So you stay with 140 points. எஸ் மேம்.
இந்த ரவுண்ட் பேர் வந்து கண்ணாமூச்சி. இந்த ரவுண்ட்ல பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் 10 செகண்ட்ஸ்க்காக போர்ட்லயே இருக்கும். பிக்சர் நல்லா கவனமா பாருங்க, ஏன்னா அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். சரியான பதில் வந்துச்சுன்னா 50 பாயிண்ட்ஸ், தவறான பதில் வந்துச்சுன்னா 50 மைனஸ். பட் அப்படியே 50 ஜெயிச்சாலும் அந்த 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க? லீடிங்ல இருக்கும். நான் தான். ரைட். So where all the roads lead to? கோமதி. கோமதி. பட் ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி ஆட்டம். கண்ணாமூச்சி விளையாட போறோம். ஃபைனல் ரவுண்ட் இது. இதுல முடிவாகும் இன்னைக்கு யார் ஜெயிச்சிட்டு போறாங்க. ரெடி? பிக்சர் ப்ளீஸ். Two and 1. Picture பார்த்துட்டீங்க. And hands on your buzzer. And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் இருக்கும் விரலில் நெயில் பாலிஷ் கலர் என்ன? சஹனா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. பிங்க். நெயில் பாலிஷ், அந்த ஒரு விரல் வந்து பொம்மை பிடிச்சிருக்கு. பிங்க். பிங்க் பாலிஷ். பிங்க். சரியான பதில் இருந்தா கோமதி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. தவறான பதில் இருந்தா 50 மைனஸ் ஆயிடும். பிங்க் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? It's blue. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. Okay, so 50 minus, you are on 90 points. Ready for the next? Second picture, please. Three, 2 and 1. Ready? Hands on the buzzers and உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை பொம்மைக்கு மூக்கு இல்ல? தாரா, நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஒருத்தர். ஒரு பொம்மைக்கு மூக்கு இல்ல. இல்ல. மூக்கு இல்லாத பொம்மை ஒண்ணுதான் இருக்கு சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? ரைட் ஆன்சர். The dance in the beat, Prabhu Diva. The beat in the song is ESP. The girl in the groove named Tora. And to rock the floor, Ilaya Dalapati. And Sari Gama Padanissa. Ada come on, say Jalsa. Jalsa. And Sani Dapa Magaresa. Ada come on, say Jalsa. Jalsa. வெளியே எகிரி குதிக்குது ரோசா. ஜல்சா 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 அதிரிடுதை நம் பன்சா. படாலின் இளமை ரத்தம் சிதறி கொதிக்குது நைசா. நாம் பாடும் பாட்டில வானம் கிளி. தாரா ரைட் ஆன்சர் கொடுத்தீங்க. உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஜல்சா ஜல்சா பாடணுமே, நமக்கு தான் ஜல்சா, அங்கதான் கொஞ்சம் இருந்தாலும் நீங்க ஜல்சா ஜல்சா ஆடுனீங்க. கொடுக்க போறதுக்கு இவ்வளவு சந்தோஷமா? பெருந்தன்மை. பெருந்தன்மையும் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. நீங்க 345 பாயிண்ட்ஸ் and நீங்க தாரா 340 பாயிண்ட்ஸ். எஸ். கடைசி 2 கேள்விகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து தாரா and கோமதி. காம்படிஷன் உங்க 2 பேருக்கு இடையில இருக்கு. ரெடி ஃபார் தி third picture. Three, 2 and 1. Ready? And உங்களுக்கான கேள்வி, இந்த படத்தில் எத்தனை பூனையோட கால்கள் வெளியில தெரியுது? Alright. சஹனா, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 4. 4. ஓகே, 4 கால் வெளியில தெரியுது. 3 பூனை இருக்கு. 3 பூனைல 4. சோ டோட்டலி 6 பால் இருக்கணும். ஒரு பூனைக்கு 2 legs, 2 பூனையில 1 வெளிய வச்சிருக்காங்களா? ரைட் ஆன்சர் இருந்தா கோமதி உங்களுக்கு கொடுப்பாங்க. Sahana, let's see, right or wrong? Right. ஆடாம ஜெயிச்சோம்.
வர அச்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்ப்பிறதா நாம கொட்டுன்னு ஒரு முறை சொன்னாக்க பல முறை கொட்டாது பணமழதா நாம முன்னேறும் படி கேட்டு என்றாச்சு நம்மாடல் இரு கேட்டு இப்போ 9 கிரகமும் ஒன்னாக இருக்கு ஓஹோது நம் ஜாதகா ஆடாம ஜெயிச்சோமடா நம்ம சானா 4 கால் வெளியில தெரிஞ்சது சொன்னீங்க, ரைட் ஆன்சர். அண்ட் கோமதி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க 140ல இருக்கீங்க. Thank you so much. கோமதி 295. இப்போ என்னன்னா ஜெயிச்சது நீங்க, ஆனா ரொம்ப சந்தோஷப்படுது இங்க சாரா. நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஏன்னா நீங்க தான் லீட்ல இருக்கீங்க. எஸ் மேம். லாஸ்ட் பிக்சர் அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கேள்வி வரும். So first let's see the picture. And 1. Alright, so here is your question. இந்த படத்தில் இருக்கும் பெண் பொம்மை ஷர்ட்டில் எத்தனை பட்டன் இருக்கு? எனக்கு தெரியும் எல்லாரும் வந்து ஃபேஸ் பார்த்தாங்க, பேர் என்ன இருக்கு அது பார்த்தாங்க, கால் என்ன இருக்குன்னு பார்த்தாங்க, பட்டன் எவனும் கவுண்ட் பண்ணல. யோசிச்சு சொல்லுங்க, யாருமே பட்டன் பிரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது பாயிண்ட்ஸ் போய்டும்னா பயத்துல. டிங் டிங், எத்தனை பட்டன்ஸ் இருந்தது? ஓகே, நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 3 மேம். 3. ஓகே, 3 சொல்லிருக்காங்க. சும்மா ஃப்ளூக்ல சொல்றீங்களா இல்ல? கெஸ். ரைட், சோ பாப்போம். 3 சொல்லிருக்கீங்க, ரைட் ஆர் ராங்? சந்திரா, that is the right answer. 3 பட்டன் தான் இருக்கு. And கோமதி, இன்னைக்கு நீங்க ஜெயிச்சீங்க. ஏய் பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா பொட்டு தாக்கு ஏ பொட்டு தாக்கு ஏ சக்க போடு அன்னிதான் பொட்டு தாக்கு போட்டு தாக்கு ஹிட் சாங் ஒண்ணே போட்டு தாக்கு பொட்டு தாக்கு வர ஒரு புற பொட்டு தாக்கு வங்க கடல் எறா போட்டு தாக்கு போக போக ஒரு தூக்கு ஏறிக்கிச்சு. வாவ், நல்லா இருக்கு. இது ரைட் ஆன்சர் கொடுத்தது நீங்க, ஆனா வந்து ஆடினது அவங்க. ஏன்னா ஆன்சர் நீங்க கொடுத்தீங்க, ஆனா காப்பி பண்ணி பாஸ் ஆனது அவங்க. இல்ல என்ன ட்விஸ்ட் பாருங்க, எல்லாரும் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னா எதிர்பார்த்தாங்க. ஆனா நான் தான் சொன்னேன், 2 பேர்ல யாராவது ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா, அதுவும் ராங் ஆன்சர் கொடுத்திருந்தா you would have still been the winner. ஏதோ ஒரு ஃப்ளூக்ல ஒரு ஆன்சர் கொடுத்தான், அதுவும் சரியான பதில். இதுதான் சொல்றது, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் போய் பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ்ல முடிஞ்சிருக்கு. சானா 140, தாரா 290 and சந்திரா 245. இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியில வின்னர் கோமதி with 295 points. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது எபிசோட். ஏன்னா கடைசி வரைக்கும் யார் ஜெயிக்க போறாங்கன்னா அவங்க ஜெயிக்காம வேற யாரும் ரைட் பதில் கொடுத்தோம், அதுவும் ஃப்ளூக்ல ஒரு பதில் கொடுத்து கோமதி இன்னைக்கு ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா கோமதி வந்து இன்னைக்கு வந்து என்ன ஒரு லக், பயங்கரமா அதிர்ஷ்டம் அடிக்குது பாருங்க உங்க பக்கம். தாரா, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சேடா ஃபீல் பண்றேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல மிஸ் ஆச்சு. அதுவும் இந்த செல்லக்குட்டி இருந்து பாருங்க, ஃப்ளூக்ல யாருமே பட்டன் பிரஸ் பண்ணல. ஆமா, அதுதான் அது பதிலே தெரியாது, யாராவது சொல்லணும், பட்டன் பிரஸ் பண்ணோம். ராங் ஆன்சர் கொடுத்திருந்தா தாரா ஜெயிச்சிருப்பா. பார்த்தா அதுவும் கரெக்ட் ஆன்சர் கொடுத்துச்சு. இன்னைக்கு அதிர்ஷ்டம் காட்டு பயங்கரமா அந்த பக்கம் அடிக்குது. சரி, ஆனா இன்னைக்கு வந்து பாவம் சஹானா தான் ரொம்ப ஃபீல் பண்ணுது. பரவாயில்ல மேம், இது கேம் ஷோ. ஆமா, பட் பாக்ஸ் ஓபன் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் கையில gift வச்சிருக்காங்க, நீங்க ஒண்ணுமே வைக்காம போறீங்க. ஃபீலிங்ஸ் எதுவும் இல்ல மேம். பட் ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. சோ உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். Thank you so much. Congratulations. Thank you. இப்பதான் கரெக்டா இருக்கு பாருங்க, எல்லாரும் கையில கிஃப்ட் இருக்கு, என் கையிலும் கிஃப்ட் இருக்கு. ஆனா இது என்னன்னா நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த கிஃப்ட் தவிர கேபிஜே வழங்கும் உங்களுக்கு வந்து 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருக்கு. அண்ட்
This is yours. கோமதி, இப்போ வீட்ல என்னெல்லாம் இருக்கு? டிவி இருக்கு? இருக்கு, பட் சின்ன டிவி தான் மேம் இருக்கு. தெளிவா இருக்காங்க, கிளியரா இருக்காங்க. அம்மா, கோமதிமா, ஆயே, உங்க கிஃப்ட் எங்களுக்கு வேண்டாமா? இந்தாங்க ஒரு டிவி. Thank you so much, ma'am. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம வீட்டு மகாலட்சுமி powered by Real Fruit Juice. So see you next episode. Good night. கல்பங்கா கஞ்சி ஊத்தி நெல்லிக்கா ஊயே புளியங்கா உப்பு கச்ச நெல்லிக்கா தாவணி தாரிக்கா கண்ணன் தாம்பேரிக்கா வாயோரம் கோவக்கா வாத்தா தாம்பாவக்கா சுடுவர கத்தரிக்கா முடுவர முருகக்கா சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் மாட்டேன் வெங்கல புள்ளே சங்கிலி முங்கிலி கதவை தொற நான் போட்டேன் வெங்கல புள்ளே